வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏக்கும் பிக்கும் உள்ள பங்கு என்னென்ன எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 ஆண்டுகள், இப்போ 6 வருடங்களில் ஒரு கூட்டு வட்டி, 8 வருடங்களில் ஒரு கூட்டு வட்டி, ரெண்டும் சமமாக இருக்குது. 4%, ரெண்டுக்குமே 4%. அப்படிங்கும்போது இதுக்கு ஃபார்முலா P 1 மைனஸ் ப்ளஸ் R/100 N, இதுதான் ஃபார்முலா. இதோட பியோட மதிப்பு தெரியாது. ஆருக்கு 4%, இது தெரியும். இந்த எண்ணுக்கு மொதல் 6 வருடம் இருக்கா, மொதல் 6 வருடம் போடணும். 8 வருடம் இருக்கும்போது சீக்குவல்ட்டு தனியாக அங்கே 8 வருடம் போடணும். இந்த பி எவ்வளோ கொடுத்தாங்க, 2602 2 பங்காக பிரிக்கிறாங்க, ஏ பி. அப்போனா இது தெரியாதுல்ல, எவ்வளோ பங்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போனா எக்ஸ் இது 2602 மைனஸ் இந்த எக்ஸை கழிச்சோம்னா பியோட பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் எக்ஸ் 2602 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த பி இடத்துல 2000 மொதல் எக்ஸு போட்டு 1 ப்ளஸ் 4% இருக்குனால 4/100 மேலே 6. ஏன் 6 போடுறோம், மொதல் 6 வருடங்கள்னால மேலே 6 சீக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 4/100 இங்கே 8. ஏன் 8, இங்கே 8 வருடங்கள் இருக்குனால இங்கே நம்ம 8 போடுறோம். இப்போ எக்ஸ் 1400x இது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இப்போ 1 ப்ளஸ் 4/100 எப்படி எழுதலாம்னா, இங்கே இது இங்கிட்டு போகும். இப்போ 100 ப்ளஸ் 4/100, அதனால் இங்கே 104/100 6 சீக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ், இங்கே அதே தானே 104/100. அப்போனா இங்கே 8. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இது சமமாக தான் அடி கொடுக்கலாமா, அதனால் அடி. இதில் 6 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். இப்போனா எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ், இங்கே 104/100 2. இப்போ இந்த 100ஐயும் 104ஐயும் அடி கொடுக்கலாம். 4ஆல் அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தா 4ஆல் அடி கொடுத்தா நாங்கள் 8 மிச்சம் 5 25, இது 4 எடுத்தா 26, இதோட 1 26, சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, 26/25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர். அப்போனா 26 26 எப்படின்னா 6 36 மிச்சம் 3, 6 12 12 3 15, 6 12 மிச்சம் 1 2 4 5 676. அப்போனா இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ், சரியா? 676, 25 ஸ்கொயர் 625, சரியா? இது 25, இது 25ஓட ஸ்கொயர். இப்போ இது 25 இந்த பக்கம் போயிடும். அப்போனா 675x ஈக்குவல்ட்டு 2602, இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். அப்போனா இன்ட்டு 676 மைனஸ் 676 எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸு இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அப்போனா 625 ப்ளஸ் 676x ஈக்குவல்ட்டு 602 இன்ட்டு 676. இப்போ ரெண்டையும் கூட்டலாம், இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு. இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் இருந்துச்சுன்னா கூட்ட முடியாது. இப்போ 2 இடத்துல எக்ஸ் இருக்குனால கூட்டலாம். 1301,
சரியா? 1301 எக்ஸ் 2602 × 672. இப்போ இதையும் அடித்தா 2. இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1672 × 2 4 2 14 1 670 இங்கே 6 676னா 6 12 1 2 15 1352 சரிங்களா? இது எக்ஸு. அப்போனா என்ன பார்த்தோம்? இப்போ இந்த ஒரு பங்கோட வேல்யூ 1352. இதை அப்போனா என்ன சொன்னோம்? 2602 1352 கழிங்க 0 5 2 1 1650. அப்போனா இதோட பங்கு என்னது? 1250. அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ ஆன்சர் வந்து என்னது? ஏக்குள்ள பங்கு 1352, பிக்குள்ள பங்கு 1650. இது 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். தனி வட்டி, இது கூட்டு வட்டி. தனி வட்டிக்கு போன இதில் ஒரு சம்மு பார்த்தோம், இப்போ பார்க்குறது கூட்டு வட்டி. நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதும்